மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் மேசராசியில் ஆரம்பித்து கும்பராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்லி முடிச்சிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அதில் போய் பார்த்துக்கலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது மீனராசிக்கு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி மீனராசிக்கு என்ன விதமான நன்மை தீமைகளை செய்ய போகிறார், இதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே 7.5 தொடங்கிருச்சு. இப்போ ஜென்மசனி போய்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் யாராவது கல்வியில் இருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இப்போது மருத்துவம் தொடர்பான கல்வி, கணிதம், வணிகவியல், பொருளாதாரம் சார்ந்து இந்த கல்வியை தான் நல்லா வரும். ஸ்கில் பேஸ்டு கல்வின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட், தங்கத்தை பற்றி அப்ரைசர், ட்ரேடிங், இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக வரும். மீடியா, அது யூடியூபாக இருக்கலாம், டிவி சேனலாக இருக்கலாம், இல்லை சினிமாவாக இருக்கலாம். எந்த மீடியாவில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கூடி போகும். நீர் ராசியிலேயே சனி உட்கார்ந்துருக்கு, உங்கள் ராசியில் சனியும் இருக்கு. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பொறுமை நிதானம் கிடைக்கும். இவ்வளவு நாள் உங்களுக்கு மனசு பரபரன்னு அலைஞ்சது அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா, மனசு பரபரன்னு அலையாது. அலையக்கூடிய மனம் ஒரு நிலையை நோக்கி அடையும். யோகா தியானத்துக்குள்ள போறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அந்த கலைகள் கைவரப்படும். ரொம்ப சீக்கிரமாக தியான சித்தி கிடைக்கும். யோகாவுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அந்த தன்மைகளை உள்வாங்கிக்கூடிய உணரக்கூடிய தன்மைகள் ரொம்ப வேகமாக இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா, இவ்வளவு நாள் நிறைய யோசிச்சாங்க, பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தோம், என்னென்னமோ செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதெல்லாம் இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் டல் அடிக்குது, மைண்டே ரொம்ப டல்லாகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அது உண்மையில் டல்லாவில் உங்களுக்கு ஒரு நிதானம் கிடைச்சிருக்குது. இவ்வளவு நாள் எதோ யோசிச்சவங்க இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு ஏரியாவுக்குள்ளே போக போகிறீங்கன்னு அர்த்தம். இது இனிஷியலாக பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் ஒரு 2 வருஷம் கழித்து இதை திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் வழி மாறாமல் கவனச்சிதறது இல்லாமல் ஒரே பாதையில் போயிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய குறிக்கோள்கள் அப்படி தான் கை கூடப்பட்டிருக்கும். இந்த குரு பெயர்ச்சி அதற்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். 4ஆம் இடத்துல குரு படிக்கணுன்றவங்களுக்கு கல்வி கொடுக்கும். ரொம்ப அற்புதமான கல்வி, படித்தா மனப்பாடம் ஆகும். சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓஹோன்னு வருவாங்க. புதுசாக கம்பெனி ஆரம்பிப்பாங்க. உங்களில் யாராவது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களான்னு பாருங்கள். மீனத்தில் ஒருத்தர் இருப்பாங்க, இருந்தால் தான் இப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியும். வீடு வாங்க போகிறீங்க, அதை கடன் வாங்கி வாங்க போகிறீங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு கட்டாயம் கடனை கொடுக்கும். இல்லையா, வீட்டு மேலே யாராவது வழக்கு போடுவாங்க. குறிப்பாக உங்கள் சகோதரி போடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ இருந்து அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருந்தா சொத்து மேலே அவங்க ஒரு வழக்கு போடுவாங்க. உங்கள் பூர்வீக சொத்து மேலே ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சொத்துக்கள் அப்படின்னா இப்போ தீர்வு அது கிடைக்கும். இந்த தீர்வு, இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். 2 விஷயம் ஒட்டுக்கா நடக்குங்க. கேஸ் இல்லைன்னா கேஸ் வரும், கேஸ் இருந்தால் கேஸ் முடியும். குறிப்பாக சொத்து தகராறு, அதுவும் தாய் வழி வகையில் வந்த சொத்துக்கள் மேலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்போ தீர்ற நேரம். தந்தை வழி சொத்துக்கள் அப்படின்னா இப்போ கேஸ் போடுற நேரம். இப்படி புரிஞ்சுக்கிங்களேன், ஈஸியாக இருக்கும். குழந்தை பிறப்புக்கு காத்திருக்கீங்க அப்படின்னா
அக்டோபர் மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே குழந்தை உருவாவதற்கோ குழந்தை பிறப்பதற்கோ அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 92, 80, 2004 இது போன்ற வருஷங்களில் பிறந்திருந்து குழந்தைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு கருக்கலைப்பு நடக்கும். அதனால் உஷாராக இருங்க. உடம்போட பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா அது தாத்தா பாட்டி வீட்லையோ இல்லைன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு வீட்டில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லை ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுக்கு அந்த குழந்தை தயாராகும். திருமணத்துக்கு எந்த சிக்கலும் இல்லை, தாராளமாக திருமணம் செய்யலாம். உறுதியான திருமணங்கள் உறுதியாகும். ராசியில் சனி இருக்குது, 6-12 ராகு கேது இருக்குது, 4 குரு இருக்குது. 4 இருக்கிற குரு 10 பார்த்து தொழிலை கொடுத்துரும். மீனராசிக்காரங்க திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிச்சுட்டு செஞ்சுருங்க. முன்னாடியே தீர்மானமான திருமணங்கள் செய்யலாம், சிக்கல் இல்லை. புதுசாக செய்யக்கூடிய திருமணங்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இல்லை எனக்கு சிக்கல் இல்லை, இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணுவேன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை, சனியோட பார்வை மட்டும்தான் இருக்குது. அப்போது சனி கொஞ்சம் அந்த திருமணத்தை தாமதம் பண்ணும், லைட்டாக ஒரு தாமதம். குரு காப்பாற்றலைன்னா வழி இல்லை. மீனராசிக்காரங்க மட்டும் பார்த்துக்குங்க, திருமணத்திற்கு இவ்வளவு நாள் பார்த்ததை விட இப்போ ஜாதகங்கள் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசி நேரத்தை தட்டி போகும். அப்படி இல்லை, இவ்வளோ நாள் ஜாதகம் வந்துட்டு இருந்துச்சிங்க, இப்போ என்னமோ தெரியல ஒரு வருஷமாக எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, பேச்சுவார்த்தையே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னு பார்த்தா இந்த சனியோட வேலை அங்கே லைட்டாக காட்டிக்கிட்டே இருக்கும். சனியை கண்ட்ரோல் பண்ண முடியும், பரிகாரங்கள் எல்லாம் பின்னாடி பார்ப்போம். 10ஆம் இடத்தை குரு பார்க்குது, 10ஆம் இடத்தை சனி பார்க்குது. அப்போது தொழில் சூப்பராக இருக்கும், சொந்த தொழில் தொடங்கலாம். ஃபைனான்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ், வண்டிக்கு இந்த வண்டி புக்கு மேலே 2 வீலர் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். 4 வீலர் ஃபைனான்ஸ் செய்யலாம். டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு பணம் கொடுக்குற எல்லா விதமான வேலைகளும் செய்யலாம். புரோக்கரேஜ் செய்யலாம். இப்போ உங்களுக்கு தெய்வாதீனமாக ஆலோசனைகள், குறிப்பாக அரசியல் ஆலோசனைகள், சட்ட ஆலோசனைகள், இது போன்ற விஷயங்கள் ஒன்று அதிகமாக கிடைக்கும். இல்லை நீங்கள் அந்த துறையில் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தி கொள்ளப்படுவீர்கள். உங்கள் அருமை இப்போ தான் புரியும். நீங்கள் தொழில் ரீதியாக அற்புதமாக ஜெயிச்சிடலாம், ரொம்ப அற்புதமாக ஜெயிக்கலாம். கல்யாணத்தை வேணால் ஒரு வருஷம் தள்ளி போட்டுக்குங்க. எந்த கன்சல்டிங் பிஸ்னஸ் நடக்கிறவங்களா இருந்தாலும் இப்போ சூப்பராக இருக்கும். சனி குரு 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க, அது ரொம்ப நல்ல அமைப்பு. 2 பேரும் சேர்ந்து பார்க்குற இந்த அமைப்புக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம். சுயதொழில் செஞ்சு முன்னேறவங்க இந்த டயத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. கோயில் விசேஷமாக இருக்கிறவங்க இந்த டயத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்க இந்த டயத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் உள்ளூர் கோயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி அந்த மரியாதை உங்களுக்கு தேடி வரும். உங்கள் ஊர் கோயிலில் உங்களுக்கு ஒரு மாலை போட்டு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை பண்ணுவாங்க. நிறைய மரியாதைகள் தேடி வரும். அறிவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலம் இப்பத்தான். பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கு. கண்டிப்பாக கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவு வைக்கத்தான் செய்யும். அது அம்மாவுக்காக இருக்கும், அப்பாவுக்கு பெரிய ஆஸ்பத்திரி செலவு வைக்காது. அம்மாவுக்கு கண்டிப்பாக ஆஸ்பத்திரி செலவு வைக்கும். அப்போ அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வரலாம்.
கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம், கிட்னி ஸ்டோன் வரலாம், கண்ணில் கோளாறு வரலாம், சிறுநீரக பிரச்சனை மற்றும் மூச்சு கோளாறு இது போன்ற விஷயங்களில் ஏதாவது, அப்புறம் சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் வந்துட்டு போகும். ஆனால் வரும், தவிர்க்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போங்க, 4 மாத்திரை வாங்கி போடுங்க, 4 நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, போதும், அவ்வளவுதான். இதுக்கு வந்து ஏதாவது பரிகாரம் செஞ்சு தப்பிச்சிடலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. 4 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும்னா 4 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது தான் சரியானதும் கூட. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பரிகாரம் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. அப்புறம் பெரிய விஷயத்தில் பரிகாரம் பலிக்காமல் போயிடும். பணம் கொடுக்கல் வாக்கல் ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா கொடுங்க, நல்லது தான் நடக்கும். ஏற்கனவே ஜென்மசனி, பெண்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் தாராளமாக செய்யுங்க. அதோடு சேர்த்து நீங்கள் இந்த கணவரை விட்டு பிரிவது இல்லை அப்படின்னா கணவர் உங்களை விட்டு பிரிவது, இது 2ல் 1 நடக்கும். திடீர்னு நீங்கள் கன்சீவ் ஆவீங்க, அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு வெளியூரில் எங்கேயாவது வேலை கிடச்சிருக்கோம், அதனால் அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, இந்த ஜென்மசனியில் அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷனுடன் கூடிய டிரான்ஸ்ஃபர். 10ஆம் இடம் வலுவாக இருக்கு இல்லைங்களா? அப்போது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபரும் கொடுக்கும், ப்ரமோஷனும் கொடுக்கும். கொடுத்த தம்பி நீங்கள் ஊருக்கு போங்க, இந்த ஊரில் போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லும். உங்களை விட்டு பிரிவார் 1 வருஷத்துக்கு. இதை இப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா, சொந்த ஊருக்கு போகணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமானா இப்போ கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். சம்பவம் ஒன்று தான், ஆனால் அதை நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டது. சண்டை போட்டு பிரிஞ்சால் மட்டும்தான் பிரிவுன்னு அர்த்தம் கிடையாது. தொழில் ரீதியாக பிரிஞ்சாலும் பிரிவு தான். கிரகம் அதை செய்யும். எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன விதமான உடல் உபாதைகள் உருவாகும் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? குதிகால் வலி, கால் வலி, விரல்கள், அப்புறம் கணுக்கால் வலி, இது போன்ற விஷயங்கள் வரும். சிலருக்கு முட்டி வலியும் தொடை வலியும், இல்லைன்னா மசில் காஃப் மசில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியாவில் ஒரு சின்ன பிடித்தம் வரலாம், சியாட்டிகா பிரச்சனை வரலாம். 100% வரும்னு சொல்கிறதுக்கெல்லாம், ஆனால் இதை வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து அது வந்து உருவாக்கிடும். விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த தசை நாறு கிளியறது வரும். பேங்கிங் ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் உருவாகும். ஷேர் மார்க்கெட், ரொம்ப வேகமாக வேலை செய்கிறவங்க, வெயிலில் சுற்றுறவங்க, இந்த மாதிரியான நபர்களுக்கு மூளை தொடர்பான சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகும். தலை சுற்றல் வரும். ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அல்சர் வரலாம், இல்லைன்னா வயிறு சார்ந்த சில பிரச்சனைகள், ஜீரண கோளாறு, இது போன்ற விஷயங்கள் வரலாம். அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்கள காப்பாற்றிக்க வேலை அவங்கவுங்க தான் செஞ்சுக்கணும். ஆலோசனை கண்டிப்பாக ஜோதிடர் சொல்லுவார், பரிகாரத்தை கண்டிப்பாக ஜோதிடர் சொல்லுவார். ஆனால் காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள், புதிய நபர்கள் யாராக இருப்பார்கள்? வண்ணன் அப்படின்னு பேர் வரும். பொன்ராஜ், பொன்வேல், இந்த மாதிரி பேர் வரும். தங்கராஜ், தங்கவேலு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ராம்குமார்னு ஒருத்தர் வருவார், ராமச்சந்திரன் ஒருத்தர் வருவார், ராஜேந்திரன் உங்களுக்கு இந்த சேர உதவி செய்வார், சிவான்னு ஒருத்தர் வருவார், சண்முகம் இந்த முறை உங்களுக்கு வேலை செய்வார். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள். இவ்வளவும் தாண்டி உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியலை, ஏதாவது பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னும் போது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க. அம்மனுக்கு ஒரு விபூதி அர்ச்சனைக்கு கொடுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு குங்கும அர்ச்சனை
அதுக்கான குங்குமத்தை வாங்கி கொடுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. சிவப்பு அரிசியில் ஏதாவது பாயாசம் அந்த மாதிரி வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. பஞ்சாமிர்தம் செஞ்சு கொடுங்க. உங்கள் கையால் உங்கள் வீட்டிலையே செய்யணும். ஏதோ எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது, நான் கடையில் வாங்கிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே கொடுத்துருவேன் அப்படின்னா அந்த பரிகாரம் பலிக்காது, உங்களுக்கு பலனும் கிடைக்காது. பணம் தான் வீணாகும், விரயமாகும். அதனால் பரிகாரம்னு வந்துட்டா அதில் உங்களுடைய உழைப்புன்றது ரொம்ப முக்கியம் இருக்கும். உங்கள் உழைப்பு, உங்களுடைய நேரம் இதெல்லாம் இருக்கணும். உங்களுடைய பக்தி. ஒரு பரிகாரம்னு வந்துட்டா அதில் உங்கள் உழைப்பு, உங்களுடைய பக்தி, உங்களுடைய அர்ப்பணிப்பு, அந்த நேரம் செலவு செய்கிறது, இது எல்லாமே இருந்தால் தான் அந்த பரிகாரம் பலிக்கும். நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அவர் செஞ்சார், இல்லைனா வாங்கிட்டு வர சொன்னேன், நாங்கள் அப்படியே இருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யாது. கட்டாயம் வேலை செய்யாது. அதுக்காக நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். மீனராசிக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் சில நெருக்கடிகள் இருந்தாலும் நாம் சொன்ன இந்த தெய்வங்களை வழிபடும் போது நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இன்னும் கூட வேற ஏதாவது பரிகாரம் வேணும் அப்படின்னா சில தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு தங்கம், 1 கிராம் தங்கமாவது தானமாக கொடுங்க. இது ஒரு பரிகாரம். உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது யானை இருக்குது அப்படின்னா அந்த யானைக்கு என்ன உணவு வேணும்னு கேட்டு அதை கொண்டு போய் கொடுங்க. இது ஒரு பரிகாரம், இது ஒரு தாந்திரிக பரிகாரம். கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யுங்க, அது ஒரு தாந்திரிக பரிகாரம். கொஞ்சம் ட்ராப் பண்ணலாம். அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரலாம். அவங்களுக்கு ஏதோ ஒன்று முடியல, ரொம்ப நெருக்கடியாக இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒத்தாசையாக பேசலாம். பேசுனா பரிகாரங்க. இது மீனராசிக்கு மட்டும்தான். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசுனா சரியாக போகும் அப்படின்னா அது மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். மஞ்சள் நிறத்தில் துணியை கோயிலுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பாத யாத்திரை போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மஞ்சள் நிற துணியை எடுத்து கொடுங்க. இது ஒரு பரிகாரம். இல்லையா, மஞ்சள் நிற துணியை கொஞ்சோண்டு கிழிச்சு கையில் கட்டிக்கிங்க. இது ஒரு தாந்திரிக பரிகாரம். முல்லை மலரில் பூ தொடுத்து அதை கொண்டு போயிட்டு தெய்வத்துக்கு சாத்துங்க. அதுவும் ஒரு வேலை செய்யக்கூடிய பரிகாரம். இதையெல்லாம் வியாழக்கிழமையில் செஞ்சால் சிறப்பு, இல்லை வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் ரொம்ப சிறப்பு. புதன்கிழமை மட்டும் செய்யவே செய்யாதீங்க, தயவு செஞ்சு செய்யாதீங்க. வியாழன் இல்லை வெள்ளி, இந்த 2 கிழமைகளில் தான் நான் சொன்ன பரிகாரம் செய்யணும். அப்போ தான் அது வேலை செய்யும். இதே பரிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி சொல்லணும்னா, பௌர்ணமி முடிஞ்சு 3 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 நாள் மீனராசிக்காரங்களுக்கு பரிகாரம் செய்ய மிக மிக சிறந்த நாள். இதெல்லாம் வேற எந்த ஜோசியக்காரங்களும் சொன்னதே கிடையாது. ரொம்ப 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 அற்புதமானது. எந்த ஜோசியக்காரங்களும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நம்ம மைலோன் ஆன்மீகம் சேனலில் மட்டும்தான் இதை சொல்கிறோம். இதெல்லாம் என்னுடைய 15 வருஷ அனுபவத்தில் பல்வேறு மக்களுக்கு சொல்லி அவங்களுக்கு பலனும் கிடைச்சி அவங்க இன்னைக்கு தங்களுடைய சிக்கல்கள் நெருக்கடிகளிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அதனால் மீனராசி நண்பர்களே, இந்த வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் கிடைச்சிருக்கோம், வழிமுறைகள் கிடைச்சிருக்கோம், வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கோம். நாம் இவ்வளவு நேரம் சொன்னது மீனராசிக்கு இந்த வருஷம் நடப்பதற்கான பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தை அனுசரித்து தசாபுத்தி மற்ற கிரகங்களெல்லாம் அனுசரித்து நிறைய விஷயங்கள் கூடவோ குறையவோ செய்யலாம். கொஞ்சம் துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டா இந்த வருஷத்தை நம்மளால் கடந்துட முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு நல்ல அனுபவமுள்ள ஒரு ஜோதிடரை அணுகி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல்களை வாங்கி உங்களுடைய இந்த 1 வருஷத்தையோ அல்ல 2 வருஷத்தையோ நீங்கள் கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.